அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி, பொதுக்காலம், 27ஆம் வாரம், ஞாயிற்றுக்கிழமை. அன்புக்குரியவர்களே, வாழ்வின் வேதனைகளால் நொந்து போன ஒரு நடுத்தர வயதுக்காரர் ஒரு மகானிடம் சென்று, என் துன்பங்களும் வேதனைகளும் என்னை அலைக்கழிக்கின்றன, நிம்மதியையும் தூக்கத்தையும் இழந்து போராடுகிறேன், இதிலிருந்து வெளிவர எனக்கு வழிகாட்டுங்கள் என்றாராம். மகான் அவரிடம், உங்கள் வாழ்வின் கடந்த காலத்தை உற்று நோக்குகின்ற பொழுது நீங்கள் எந்த பருவத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்ததாக உணர்கிறீர்கள் என்று கேட்டபொழுது, ஒரு சில வினாடிகள் யோசித்த அந்த நபர் குழந்தை பருவத்தில் என்று பதில் சொன்னார். மகான், நீங்கள் இன்று மகிழ்ச்சியாக மாறுவதற்கான ஒரே வழி குழந்தையாக மாறுவதே. அன்று உங்களது பெற்றோர்களை நீங்கள் கடவுளாக நினைத்து அவர்களால் முடியாதது எதுவுமே இல்லை என்ற மனநிலையோடு அனைத்தையும் அவர்கள் கையில் ஒப்படைத்து நிம்மதியாக வாழ்ந்தீர்கள். இன்று கடவுளை உங்களது பெற்றோராக நினைத்து அவர் மீது நம்பிக்கை கொண்டு உங்களால் செய்ய முடிந்த நற்செயல்களை நிறைவாக செய்துவிட்டு மீதியை அவருடைய கரத்தில் முழுமையாக ஒப்படைத்துவிட்டு மன நிம்மதியோடு பயணியுங்கள். இது நடந்துவிடுமோ, அது நடக்காமல் இருந்து விடுமோ என்றெல்லாம் பிரச்சனைகளை உங்கள் தலையில் தூக்கி வைத்து பதற்றப்படுவதை விட்டுவிட்டு அனைத்தையும் நமது தாயும் தந்தையுமான கடவுளது கையில் ஒப்படைத்துவிட்டு, நான் நம்புகின்ற நல்ல கடவுள் நலமானவற்றை மட்டுமே அவருக்குரிய காலத்தில் எனக்கு செய்வார் என்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணியுங்கள் என்றாராம். கடவுள் மீதான நம்பிக்கை நம் பதற்றத்தை தணிக்கும், நாம் அமைதியை கூட்டும் என்ற மனநிலையோடு பயணிக்க இந்த நாளில் இறைவனிடம் சிறப்பாக வேண்டுவோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் அபக்கு புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவசனங்கள் 2 முதல் 3 மற்றும் அதிகாரம் 2 இறைவசனங்கள் 2 முதல் 4 முடிய. ஆண்டவரே, எத்துணை காலத்திற்கு நான் துணை வேண்டி கூக்குரல் இடுவேன், நீரும் செவிசாய்க்காதிருப்பீர். இன்னும் எத்துணை காலத்திற்கு வன்முறையை முன்னிட்டு உம்மிடம் அழுது புலம்புவேன், நீரும் எம்மை மீட்காமல் இருப்பீர். நீர் என்னை ஏன் கொடுமையை பார்க்கச் செய்கின்றீர்? கேட்டினை காணச் செய்கின்றீர். கொள்ளையும் வன்முறையும் என் கண்முன் நிற்கின்றன, வழக்கும் வாதும் எழும்புகின்றன. ஆண்டவர் எனக்கு அளித்த மறுமொழி இதுவே: காட்சியை எழுதிவை, விரைவாய் ஓடுகிறவனும் படிக்கும் வண்ணம் பலகைகளில் தெளிவாய் எழுது. குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கின்றது, முடிவை நோக்கி விரைந்து செல்கின்றது. ஒரு காலம் பொய்க்காது. அது காலம் தாழ்த்தி வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்து காத்திரு, அது நிறைவேறியே தீரும். காலம் தாழ்த்தாது. இதை நம்பாதவரே உள்ளத்திலே நேர்மையற்றவராயிருப்பர், நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள்.
இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். இரண்டாம் வாசகம். தூய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 6-8 மற்றும் 13-14 முடிய. அன்பிற்குரியவரே, உன் மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருட்கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை. கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். கிறிஸ்து இயேசுவிடம் நம்பிக்கையும் அன்பும் கொண்டு என்னிடம் நீ கேட்ட நலம் தரும் வார்த்தைகளை மேல்வரிச் சட்டமாக கொள். நமக்குள் குடிகொள்ளும் தூய ஆவியால் ஒப்படைக்கப்பட்ட நல்ல போதனையை காத்துக்கொள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17 வசனங்கள் 5-10 வரை. அக்காலத்தில் திருத்தூதர்கள் ஆண்டவரிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் கூறியது, கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடே பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என்று கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். உங்கள் பணியாளர் உழுதுவிட்டோ மந்தையை மேய்த்துவிட்டோ வயல்வெளியில் இருந்து வரும்போது அவரிடம், நீர் உடனே வந்து உணவருந்த அமரும் என்று உங்களில் எவராவது சொல்லுவாரா? மாறாக, எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும், இடையை வருந்து கட்டிக்கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும், அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்லுவாரல்லவா? தாம் பணித்ததை செய்வதற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ?
அதுபோல நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்தபின், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் எனச் சொல்லுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் சீடர்கள் இயேசுவிடம் எங்களது நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று வேண்டுவதாக நாம் வாசிக்கின்றோம். 2ஆம் வாசகத்தில் புனித பவுல் தீமோத்தேயுவிடம் கிறிஸ்து இயேசுவில் நம்பிக்கையும் அன்பும் கொள்ள அழைப்பு விடுக்கின்றார். வாழ்வை நலமாகவும் வளமாகவும் வாழ்வதற்கு நம்பிக்கை மிகவும் அவசியமானது என்கிற செய்தியை ஆன்மீக இயல் மட்டுமல்லாமல் இன்றைய உளவியலும் நமக்கு எடுத்துரைக்கின்றது. சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு சீரிய சிந்தனையாளர், அமெரிக்காவைச் சேர்ந்த வில்லியம் ஜேம்ஸ் என்பவர். இவர் ஒரு உளவியலாளரும் கூட. இவருடைய புகழ்பெற்ற புத்தகம் வெரைட்டிஸ் ஆஃப் ரிலிஜியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்பது. இந்த புத்தகத்தில் நம்பிக்கையை பற்றி அவர் இவ்வாறு எழுதுகின்றார்: நம் வாழ்வை அழித்து கொள்ளாமல் அதை உயர்த்தி கொள்ள உதவியாக இருக்கும் ஒரு காரியம் நம்பிக்கை. வாழ்வை முழுமையாக வாழ்வதற்கான ஆற்றலை ஒரு மனிதருக்கு வழங்குவதே நம்பிக்கை என்பது என்று எழுதுகின்றார். அன்புக்குரியவர்களே, வழக்கமாக நம்பிக்கை என்ற வார்த்தையை நாம் கேட்டவுடன் கடவுளை நம்புவதும் திரு அவையின் போதனைகளை நம்புவதும் தான் நாம் நினைவிற்கு வரும். ஆனால் நம்பிக்கை என்கிற வார்த்தை அதையும் தாண்டி பரந்துபட்ட அர்த்தம் கொண்டது. நம் வாழ்வை இயக்குவதற்கு எவற்றையெல்லாம் அனுமதிக்கின்றோமோ அவை அனைத்தும் நம் நம்பிக்கையோடு தொடர்புடையவை. 2 விதமான நம்பிக்கைகள் உண்டு: நேர்மறை நம்பிக்கை, இன்னொன்று எதிர்மறை நம்பிக்கை. இவ்விரண்டில் ஒரு மனிதர் தன் மனதில் எத்தகைய நம்பிக்கை கொண்டிருக்கிறார் என்பதற்கும் அவரது வாழ்வு எத்தகையதாக இருக்கிறது என்பதற்கும் நேரடி தொடர்பு உண்டு என்பதை இன்றைய உளவியல் எடுத்துரைக்கின்றது. உதாரணமாக, நான் நோயாளியாகவே வாழ பிறந்த மனிதன் என்றும், என்னால் வாழ்வின் உயர்நிலையை அடைய முடியாது, எனக்குள் எந்த ஆற்றலும் கிடையாது என்ற ரீதியில் ஒரு மனிதர் தன் எண்ண ஓட்டத்தை வைத்துக் கொண்டார் என்றால் அவரிடம் எதிர்மறை நம்பிக்கை இருக்கிறது என்று அர்த்தம். அவருக்குள் இருக்கும் இத்தகைய எதிர்மறை நம்பிக்கை அவரது வாழ்வை தோற்கடித்துவிடும். இன்னும் சொல்ல போனால், மற்ற மனிதர்களும் சுற்றியுள்ள சூழலும் நம்மை தோற்கடிக்கின்றன என்று சொல்வதை விட, நம்மில் நாமே உருவாக்கி இருக்கின்ற எதிர்மறை நம்பிக்கைகளே நம்மை தோற்கடிக்கின்றன. இதற்கு மாறாக பிரபஞ்சத்தின் நேர்மறை தன்மையிலும் கடவுளின் வளமான பாதுகாப்பிலும் நம்பிக்கை வைத்து என்னால் மகிழ்வாக வாழ முடியும், கடவுளது பிரசன்னம் என்னோடு இருந்து எனக்கு வலுவூட்டுகிறது என்பது போன்ற நலமான எண்ணங்களையும் வளமான சிந்தனைகளையும் நமக்குள் ஓடவிட்டோம் என்றால் நம்மிடம் நேர்மறை நம்பிக்கை இருக்கிறது என்று அர்த்தம். இத்தகைய நேர்மறை நம்பிக்கை நம் வாழ்வை வளமுடையதாகவும் நலமுடையதாகவும் மாற்றும் என்பது உறுதி. எனவே நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கை நலமானதாகவும் நேர்மறையானதாகவும் இருக்க வேண்டியது அவசியமானது. வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமெனில், மனிதர்கள் தங்களது மன நம்பிக்கையை நேர்மறையானவையாக மாற்றிக்கொள்வதன் வழியாக ஒட்டுமொத்த வாழ்வையே மேலானதாக மாற்றிக்கொள்ள முடியும். இறைமகன் இயேசு செய்ததெல்லாம் தங்கள் வாழ்வில் எல்லாம் முடிந்துவிட்டது, இதற்கு மேல் செய்வதற்கு ஒன்றமில்லை, எல்லாம் என் தலைவிதிப்படி நடக்கிறது என்பது போன்ற எதிர்மறை நம்பிக்கைகள் கொண்ட மக்கள் மனதில் நலமான நேர்மறையான நம்பிக்கைகளை விதைத்ததே. அன்பிற்குரியவர்களே, விவிலியம் இறை நம்பிக்கையின் முக்கியத்துவம் குறித்து அடிக்கடி எடுத்துரைப்பதற்கான காரணம் நம்பிக்கை நமது வாழ்வை முழுமையாக மாற்ற வல்லது என்பதாலேயே. இறை நம்பிக்கையானது நாம் தற்போதைய எதிர்மறை சூழலினால் அடித்துச் செல்லப்பட்டு விடாமல் அதை தாண்டி சிந்திப்பதற்கான வல்லமையை நமக்கு வழங்குகின்றது. இஸ்ரேல் மக்கள் பாபிலோனியர்களது கைகளில் சிக்கி சின்னா பின்னமாவதைக் கண்டு மனம் விரும்பியவர் அபக்கூக்கு இறைவாக்கினர். பொல்லாதவர்கள் உயர்வடைவதையும் நல்லவர்கள் நலிவடைவதையும் கண்கூடாக கண்ட அபக்கூக்கு இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையை கண்டு மக்கள் மனம் பதற தேவையில்லை, மாற்றங்கள் நிச்சயம் நிகழும் என்கிற நம்பிக்கையை தருகிறார். அதுவே முதல் வாசகம்.
குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்கான காட்சி இன்னும் காத்திருக்கின்றது. முடிவை நோக்கி விரைந்து செல்லுகின்றது. ஒரு காலம் பொய்க்காது. அது காலம் தாழ்த்தி வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்திரு, காத்திரு, அது நிறைவேறியே தீரும், காலம் தாழ்த்தாது என்று அபக்கூக்கு கூறும் வார்த்தைகள் மாற்றம் நிச்சயம் நிகழும் என்ற மனநிலையை உள்ளத்தில் தாங்கி இஸ்ரேல் மக்கள் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்கிற செய்தியை சுட்டிக்காட்டுகின்றன. இத்தகைய நம்பிக்கையே ஒரு மனிதரது வாழ்வு நேர்மைத்தனத்திலும் நேர்மறைத்தனத்திலும் நிலைத்திருப்பதற்கான காரணமாகவும் நிறைவான வாழ்வை கொண்டு வரக்கூடிய காரணியாகவும் இருக்கும் என்கிற செய்தியையே நேர்மையுடையோரே தன் நம்பிக்கையினால் வாழ்வடைவர் என்ற வார்த்தைகள் வழியாக எடுத்துரைக்கின்றார். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மீதான எம் நம்பிக்கை வாழ்வின் மட்டில் உயர்வான பரந்துபட்ட பார்வையை எங்களுக்கு தருவதாக. ஆமென். வழி என்றார் இயேசு, அமைதியே வெற்றி என்றார் இயேசு, மன்னிப்புதான் வெற்றி என்றார் இயேசு, உலகமெங்கும் நம்பிக்கை தரும் இயேசு. அன்பால் மாற்றினார், தாழ்ந்தவரை உயர்த்தினார், பாவி அன்பால் மாற்றினார். அன்பேதான் வழி என்றார் இயேசு, அமைதியே வெற்றி என்றார் இயேசு, மன்னிப்புதான் வெற்றி என்றார் இயேசு, உலகமெங்கும் நம்பிக்கை தரும் இயேசு. விண்ணகராஜயம் உன்னுள் உண்டு, நம்பிக்கை வாழ்வினில் வழி உண்டு. விண்ணகராஜயம் உன்னுள் உண்டு, நம்பிக்கை வாழ்வினில் வழி உண்டு. சிலுவையின் வழியே வெற்றி உண்டு, சத்தியம் கொண்டா சுதந்திரம் உண்டு. சிலுவையின் வழியே வெற்றி உண்டு, சத்தியம் கொண்டால் சுதந்திரம் உண்டு. அன்பேதான் வழி என்றார் இயேசு, அமைதியே வெற்றி என்றார் இயேசு, மன்னிப்புதான் வெற்றி என்றார் இயேசு, உலகமெங்கும் நம்பிக்கை தரும் இயேசு.
பரமனோடு வாழ்ந்திட தந்திடுவார் நித்திய ஜீவன் உறுதியாய். பரமனோடு வாழ்ந்திட தந்திடுவார் நித்திய ஜீவன் உறுதியாய். அன்பேதான் வழி என்றார் இயேசு, அமைதியே வெற்றி என்றார் இயேசு.